அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. இது வீட்டில் இருக்க பொருளே வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். இது பார்க்குறதுக்கு மில்க் ஸ்வீட் மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் அது மில்க் ஸ்வீட் கிடையாதுங்க. ரவை வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது 2-3 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, செம்ம ஈஸியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மில்க் ஸ்வீட் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு நெய்யும் ஜாஸ்தி தேவையில்லைங்க. 2 ஸ்பூன் நெய் போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் உருகட்டும். நெய் உருகினதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். நெய் உருகிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கலாம். இது பைண்டிங்காக தான் நம்ம எடுத்திருக்கோம். இது டேஸ்ட்டும் கொடுக்கும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போது கட்டில் இருந்தால் உடச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கலர் எதுவும் சேஞ்ச் ஆக வேண்டாம். பச்சை வாசனை மட்டும் நமக்கு போனால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நல்ல மனம் வருது. இப்போது இதில் வந்து நல்ல பொடியான ரவையை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குண்டான ரவை தான் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க ரவை வந்து நல்ல பொடியான ரவை தான், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் குண்டான ரவை இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, ஆனால் நல்லா வாசம் வருது. ரவையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா பால் ஆடை இருக்கு இல்லையா, அதான் நம்ம சேர்க்க போகிறோம். இது சேர்க்கறனால தான் நமக்கு வந்து ஒரு மில்க் ஸ்வீட் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம நெய் எடுக்கிறதுக்காக பாலாடை எடுத்தோ போல் அதே பாலாடை தான் இது. ஃப்ரீசர்லேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சிட்டேன். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. நானும் கொஞ்சமாக பால் சேர்த்து தான் கலந்து வச்சுருக்கேன், ரொம்ப திக்காக இருந்ததுனால. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு பாலாடை தேவைப்படும். இது சேர்க்கறனால அப்படியே மில்க் ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இது சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாலாடை வந்து எல்லா ரவையிலையும் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சேர்த்தோடனே ரவையோட டெக்ஸ்சரே மாறி போயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பால் பவுட்ரு சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்க்க போகிறோம். இப்போ 10 ரூபா பேக்கெட்லாம் கிடைக்குது இல்லையா, அதில் 1 பேக்கெட் நீங்கள் சேர்த்தாலே போதுமானது தான். இது கண்டிப்பாக சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனல் தான். இது சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா பாலாடை இருக்கு இல்லையா, இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் பவுடர் சேர்க்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை வந்து சூடாக இருக்கு இல்லையா, அதனால தான் பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டி ஆகுறது. இந்த கட்டியில் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டேன் பாருங்கள். இப்போ இது தனியாக இருக்கட்டும். ரவை பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது இருக்கட்டும். அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு நம்ம செய்ய போகிறோம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு பிசுக்கு பதம் வந்தால் நமக்கு போதும். நம்ம குலாப் ஜாமுன்லாம் வைப்போம் இல்லையா, அந்த பதம் வந்தாலே போதும். அரை கம்பி பதம் கூட வரக்கூடாது, பிசுக்கு பதம் வந்தாலே போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டலாம். பிசுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பிசுக்கு பதம் வந்துருச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிசுக்கு பதம் வந்துருச்சு. அரை கம்பி பதம் கூட வரல நமக்கு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. திரும்பவும் நம்ம
ரவை வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்தில் அடுப்பு வச்சுட்டேன். அடுப்பு வந்து இப்போ சிம்மில் இருக்குது. நம்ம செஞ்ச சர்க்கரைப்பாக நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு கட்டிகள் விடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கலந்து விட கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி போயிடும். பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் சர்க்கரைப்பாகு. உங்களுக்கு கலந்து விடும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ கட்டிங்களாக இருக்குது பாருங்கள். அப்படியே உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டே இருங்க. அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் தான் ஆகும். ரவையும் நல்லா வறுபட்டுச்சு இல்லையா, அதனால் சீக்கிரமாக எல்லாம் சேர்ந்து வந்துடும். இங்கே பாருங்கள், கட்டிகளை நல்லாவே கரைஞ்சிருச்சு பாருங்கள். அப்படியெல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வரணும். நீங்கள் கையில் எடுத்து உருட்டிங்க அப்படின்னா உருட்ட வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை செட் பண்ணுறது பார்க்கலாம். நான் செட் பண்ணுறதுக்கு தட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன் எல்லா பக்கமும். நம்ம செஞ்சதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. அப்படியே மில்க் ஸ்வீட் மாதிரி இருக்குங்க பாருங்கள் பார்க்கும்போது. இதை வந்து நம்ம சமப்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் வச்சு நான் சமப்படுத்திக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து சமப்படுத்திட்டேன். இது மேலே இங்கே நட்ஸ் வைக்கிறதும் வைக்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி வீடியோக்காக நட்ஸ் வைக்கிறேன். நீங்கள் நட்ஸ் சேர்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை, செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது இதில் நட்ஸ் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துருக்கேன். இல்லை முந்திரியை மட்டும் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நம்ம சேர்த்த நட்ஸை வந்து இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா அதில் செட் ஆகிக்கும். இது இப்போ சூடாக இருக்குல்ல, இப்போ கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது இது நல்லாவே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் நீங்கள் வெளியில் விட்டீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக கட் பண்ண வரும். நீங்கள் உடனே கட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ண வருது அப்படின்னு. செம்ம சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அப்படியே மில்க் ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது ரவையில் செஞ்சதுன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாதான் அது வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் நம்ம சேனலில் நிறைய தீபாவளி ரெசிபீஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.